குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரில்லிங் சைக்கிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரில்லிங் சைக்கிள் வந்து 2 ஐசோட்ரோப் ப்ராசஸ், 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். எப்படி நான் சொன்னால் டிவி டிவி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் ஐசோடெர்மிக் கம்ப்ரெஷன். ஐசோடெர்மிக் கம்ப்ரெஷனில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கம்ப்ரெஷன்னாலே வந்து வால்யூம் கம்மியாகும், ப்ரெஷர் அதிகமாகும். அடுத்தது கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷனால் வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஏதோ ஒன்று கான்ஸ்டண்ட்டாக வச்சா இங்கே T is proportional to P இல்லையா? So pressure increases due to the heat addition. இது அதிகம்னா அடுத்தது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன்னா ஸோ ப்ரெஷர் ட்ராப் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ஹீட் ரிஜெக்ஷன். ஹீட் ரிஜெக்ஷனில் ஐசோதெர்மல் ஹீட் டெம்பரேச்சர் குறையலாம், ப்ரெஷரும் குறையலாம். இதான் வந்து பிவி டயக்ராம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இங்கே என்ன அப்படின்னா டிஎல் டைப் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் கர்வ் இஸ் ஸ்டீப்பர் கர்வ். நல்ல ஸ்டீப்பராக இருக்கும், நல்ல ஸ்டீப்பராக இருக்கும். இன்னொரு ஸ்டீப்பராக போட்டுக்கலாம், நல்ல நிமித்தணும். ஸோ இது இப்படி வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ் அப்படி டிஸ் ஐசோதெர்மல் கர்வ்ல நீங்கள் கரெக்டாக ஸோ இங்கே ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே இது வந்து 1 2 2 இது கான்ஸ்டன்ட் வால்யூம் கர்வ். இங்கே ஹீட் அடிஷன், இது டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ isothermal compression, constant volume heat addition, isothermal expansion, constant volume heat rejection. இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும், என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகுது. இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகுது, ஆனால் இங்கே என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஹீட் அடிஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது, என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஹீட் ரிஜெக்ஷனில் என்ன நடக்குதுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதான் புரிதல், இதான் புரிதல். இங்கே ப்ரெஷர் வால்யூம் பற்றி சொல்லும்போது இங்கே வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட், இங்கே டெம்பரேச்சர் என்ட்ரோபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எடிக்சன் சைக்கிள்னால் ஸ்ட்ரில்லிங் சைக்கிள்னால் டிவி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 சைக்கிளும் நீட்டாக வந்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், ரெண்டாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், அப்புறம் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அடுத்தது கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். இப்போ நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடியல் சைக்கிள் வந்து ஃபஸ்ட் ஐடியல் சைக்கிள் வந்து கார்னாட் சைக்கிள், ரெண்டாவது ஐடியல் சைக்கிள் வந்து ஸ்ட்ரில்லிங் சைக்கிள், மூணாவது வந்து எரிக்சன் சைக்கிள். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வச்சு ஈஸியாக வச்சுக்கலாம். இது 3 தான் வந்து ஐடியல் சைக்கிளுக்கு. இது கார்னாட்டில் வந்து இங்கே 2 இருக்கும், ஸ்ட்ரில்லிங் 2 இருக்கும், இதுதான். ஆனால் இங்கே வந்து 2 ஐசென்ட்ரோபிக் இருக்கும், இங்கே வந்து 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கும், இங்கே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது சேம் ஐசோதெர்மல் ஐடியல் தானே நடக்கும், இது 3 சேமாக இருக்கும். சரியா? ஸோ அதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே
இங்கே இவனுக்கு ஐசென்ட்ராபிக்கு, இவனுக்கு ஸ்டில்லிங்கு கான்ஸ்டன்ட் வால்யூமு, எரிக்சனுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஞாபகம். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். தேங்க்ஸ் சாம்பியன்ஸ்.